ஹலோ ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். சென்னையில் இருக்க நல்ல பெஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்ருக்கேன். என்கிட்ட நிறைய பேர் ஒரு அப்பார்ட்மெண்ட் லைஃப் ஸ்டைல் எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. அப்பார்ட்மெண்ட்டில் நம்ம என்ன ப்ராஜெக்ட் வாங்கினாலும் அந்த நிலத்தில் நம்ம 100% கொண்டாட முடியாது. யூடிஎஸ் வேல்யூ கண்டிப்பாக 50%க்கும் கம்மியாக தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த விஷயத்த நான் அடிக்கடி என் சேனலில் சொல்லிகிட்ருக்கேன். அப்போ வில்லா ரெஃபர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. ஷேர்டு கான்செப்ட் வில்லாவில் உங்களுக்கு அதுலேயும் 100% நிலத்தை நீங்கள் உரிமையாக்க முடியாது. அப்பார்ட்மெண்ட்டுக்கும் வில்லாக்கும் அதே கான்செப்ட் தான். அதனால தான் நான் அடிக்கடி உங்களுக்கு நிலத்தை ஓன் பண்ணுற மாதிரி நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓஎம்ஆரில் இருக்க ப்ரீமியம் கம்யூனிட்டி எங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். நிலத்தை 100% நாங்கள் ஓன் பண்ணணும், நல்ல ஒரு சூப்பர் கம்யூனிட்டியாக இருக்கணும்னு என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க. உங்களுக்காகவே இந்த வீடியோவில் நான் ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். நல்ல ஒரு லக்ஸரியான லைஃப் ஸ்டைல் வில்லா ப்ராப்பர்ட்டி. 100% அந்த நிலத்தை நீங்கள் ஓன் பண்ணிக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கட்டிக்கலாம். இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஓஎம்ஆரில் 8,000 10,000 ரேஞ்சுக்கு தான் போகும். பட் நம்ம ஃபாலோவர்ஸ்க்காக 4,000 கூட கிடையாது, 3,800 கம்மியான ப்ராப்பர்ட்டி தான் நான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். இந்த ப்ராப்பர்ட்டி ஓஎம்ஆரில் எங்கே இருக்குது, இந்த ப்ராப்பர்ட்டியில் அடிஷ்னலாக என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் பண்ணித்தராங்க, டைரக்ட் செல்லர் தான் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். எந்த வித ப்ரோக்கரேஜ் கமிஷனும் இல்லாமல் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசில் ஒரு பெரிய நிலத்தையே நீங்கள் ஓன் பண்ணலாம். நினச்சி பாருங்கள், 6,000 per ஸ்கொயர் ஃபீட்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்கள் 60 லட்ச ரூபாய் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ப்ராப்பர்ட்டியில் 35 லட்சத்துலேயே நீங்கள் 1000 ஸ்கொயர் ஃபீட் ஓன் பண்ணலாம். வாங்க அந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னு நான் உங்களுக்கு கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். அந்த ப்ராப்பர்ட்டி போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், அந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளேயே, அதாவது நான் ரெஃபர் பண்ணுற லேண்டுக்குள்ளேயே உங்களுக்கு 2.5 ஏக்கரில் பில்லபாங் ஸ்கூல் இருக்குது. இதை விட பெஸ்ட்டு பெனிஃபிட் எது இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இங்கேருந்து பில்லபாங் ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. இங்கே வந்து ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் இருக்கணும்னு சொல்லிட்டு இங்கே வீடு கோடியாக வாங்கிட்டு இங்கேருந்து வேன் ஃபெசிலிட்டிலாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்புவாங்க. பட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ப்ராப்பர்ட்டி உள்ளேயே உங்களுக்கு 2.5 ஏக்கரில் பில்லபாங் ஸ்கூல் இருக்குது. எனக்கே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. சரி வாங்க போய் பார்த்துடலாம். சைட் ரீச் ஆகிட்டோம். நான் உங்ககிட்ட சொன்ன அந்த பெரிய லேஅவுட் இது தான். மொத்தம் 13 ஏக்கர். நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் கொடுக்குற அதே ஃபெசிலிட்டிஸ் தான் இவங்க இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த சைட்குள்ளேயே ஸ்கூலும் இருக்குது. இந்த சைட்டோட ப்ராஜெக்ட் மேனேஜரை மீட் பண்ணிடலாமா? ஹாய் சார். ஹாய் மேம். எப்படி இருக்கு? குட் ஈவினிங் மேம். நல்லா இருக்கேன் மேம். நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் ஆல்ரெடி இவரை தெரியும், இருந்தாலும் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்காக உங்களை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. வணக்கம், என்னுடைய பேர் பரத். நான் தான் இந்த சைட்டோடைய மேனேஜர். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ப்ரோக்கரேஜ் கமிஷனும் இல்லாமல் நீங்கள் என்னையை மீட் பண்ணி உங்கள் சொத்தை உங்களுக்கு சொந்தமாக்கிக்கலாம். இந்த சைட் விசிட் பண்ண நானே கேப் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன், வந்து விசிட் பண்ணுங்கள். என்னுடைய நம்பர் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 8925321016. இதுதான் என்னுடைய நம்பர். எந்த விதமான ப்ரோக்கரேஜ் கமிஷனும் இல்லாமல் டைரெக்டாக நானே உங்களுக்கு உங்கள் சொத்தை பூர்வீகமாக ஆக்கித்தரேன். நம்ம ஃபாலோவர்ஸ் உங்கள் நம்பரை நோட் பண்ணி வச்சுப்பாங்க, இருந்தாலும் மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லிடுங்க. 8925321016. இதுதான் என்னுடைய நம்பர். நம்ம ஃபாலோவர்ஸ் கிட்ட நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன், இந்த ஃபெசிலிட்டிலாம் அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கும்னு இல்லை, ஒரு வில்லா ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது இருக்கும்னு சொல்லிட்டு. இது மட்டும் தான் பண்ணி தரீங்களா மேம்? அப்பார்ட்மெண்ட்டில் உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள மாரியே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருக்குங்களா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபுல் டர்ஃப் 5000 ஸ்கொயர் ஃபீட். செம்ம பெரிய டர்ஃப். செம்ம டர்ஃப் மேம். உள்ள ஃபுட்பால் கோல் போஸ்ட் வந்துடும், கிரிக்கெட்டு ஃபுட்பால் உள்ள மேம். ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம பேஸ்கெட் பால் கோர்ட்டு இப்போது பண்ண போகிறோம். வித்தின் 10 டேஸ்க்குள்ளே அதையும் நம்ம அசைன் பண்ணிவிடுவோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கு எல்லா ப்ளே ஸ்டேஷனும் வந்து இறங்கிருச்சு. அது எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த பார்க் ஏரியாவை ஃபுல்லாகவே அரேஞ்ச் பண்ணிவிடுவோம். இது வந்து டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இருக்குங்க. சைட் இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு வாரத்துலேயே எல்லாம் ரெடி பண்ணிடுவீங்க? மேக்ஸிமம் 10 டேஸ் மேம். எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிடுவோம். அப்படியே செப்பரேட்டபிளாக ப்ளே ஸ்டேஷன் நம்ம கொண்டு வந்துடுவோம். ஓ, இண்டோர் ப்ளே ஸ்டேஷன். இண்டோர் ப்ளே ஸ்டேஷன். அப்படியா? ஆமாம் மேம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளப் ஹவுஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20,000 நம்ம கிளப் ஹவுஸ் உள்ள பண்ணுறோம் மேம். 20,000னா 20,000 ஸ்கொயர் ஃபீட்? ஆமாம், 20,000 ஸ்கொயர் ஃபீட்டில் கிளப் ஹவுஸ் பண்ணுறோம் மேம். இதுக்கு எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் இல்லை, எல்லாமே ஃப்ரீ தான் மேம் உங்களுக்கு. இவ்வளோ ஃப்ரீ ஐட்டம்ஸா? ஆமாம் மேம். அது மட்டும் இல்லாமல் வயசானவங்க வாக்கிங் போகிறதுக்கு வாக்கிங் ட்ராக்கும் ஜாக்கிங் ட்ராக்கு, அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெச்சபிள் ஆக்டிவிட்டிஸ் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் நம்ம ஒரு 5,000 ஸ்கொயர் ஃபீட் அரேஞ்ச் பண்ணிட்டோம் மேம். அதில் நம்ம பண்ணுறோம். அந்த ஸ்ட்ரெச்சபிள் வாக்கிங் ட்ராக்கு எல்லாத்தையும் நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு நான் டீட்டெயிலாக காமிக்க போகிறேன். நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். ஓகே. சைட் எப்போவுமே இப்போ எங்கள் அப்பார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் குடி வந்துடுவோம், ஒரு நல்ல ஸ்கூல் கண்டுபிடிச்சி ஸ்கூல் வேன் ஃபீஸ் தனியாக ஒரு 30,000 கிட்ட பே பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு வருவோம். ஓகே.
இந்த சைட்ல ஸ்கூல் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, ஆமாம் மேம். எங்க? தோ டர்ஃபுக்கு அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.25 ஏக்கர் அப்படியே ஒதுக்கி வச்சிருக்கோம். என்ன ஸ்கூல்ல? நம்ம ஃபாலோவர்ஸ் கேட்பாங்க, ஏதாவது ஒரு குட்டி ஸ்கூலா இருக்க போகுது. பில்லபாங் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் மேம். பில்லபாங் இன்டர்நேஷனல் ஸ்கூல் தான் நான் நின்றுட்டு இருக்கேன் இல்லையா, இந்த டர்ஃபுக்கு பேக் சைடில் இவங்க அதுக்கான ஸ்பேஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஒரு 2.5 ஏக்கர்னாலே பெரிய ஸ்கூல் தான். பில்லபாங்ன்றது ரொம்ப ப்ரீமியமான ஸ்கூல். அந்த ஸ்கூல் வந்து உங்கள் சைட்லேயே இருக்குது. ஸோ வாக்கிங் பண்ணிகிட்டே குழந்தைங்க ஸ்கூலுக்கு வந்துட்டு போயிடலாம். அழகாக உங்கள் சைக்கிள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வீட்டில் ஒரு குட்டி சைக்கிள் மட்டும் வாங்கி கொடுத்தீங்கன்னா அழகாக சைட்லேருந்தே போயிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஒரு ப்ரீமியமான ப்ராஜெக்ட் தான் நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கேன். நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாரும் என்கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, ஓஎம்ஆர்லேயே எங்களுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டி ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், ஆனால் எங்களுக்கு பட்ஜெட் மட்டும் கொஞ்சம் பார்க்குறோம் அப்படின்னு கேட்டாங்க. நான் லாஸ்ட் இயர் ஒரு ப்ராப்பர்ட்டி ரெக்கமெண்ட் பண்ணேன் 5000 ரூபாய்க்கு. ஓகே. அதே ப்ராப்பர்ட்டி இப்போ 6500 ரூபாய்க்கு செல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக 12,000 கிட்ட போயிடும். என் ஃபாலோவர்ஸ் அடிக்கடி கேட்கறது தான் அந்த கொஷின். ஓகே. எங்களுக்கு ஒரு 5000 4000 பட்ஜெட்டில் இருக்கணும், பட் சைட்டுக்குள்ளே எல்லா அம்யூனிட்டிஸும் இருக்கணும், வெளியில் போகிற அளவுக்கு இல்லாமல் உள்ளுக்குள்ளேயே இருக்கிற அந்த பார்க் ஏரியாவாக இருக்கட்டும், ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி எதிர்பார்த்தாங்க. ஓகே. ஸோ நீங்கள் தான் சொல்லணும் எவ்வளோ ப்ரைஸ்க்கு தரீங்க. உங்கள் ஃபாலோவர்ஸ் எனக்கு கால் பண்ணாலே போதும், அட் ஏ டைம் நான் 300 rupees நெகோசியேஷன் பண்ணுறேன். 3500 rupeesக்கு நான் பண்ணி கொடுத்துட்றேன் மேம். ஃபைனலாக சீரியஸாவா? ப்ராமிஸாக பண்ணி கொடுத்துட்றேன் மேம். 3800 ரூபாய்னா 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கும்போது 38 லட்சம். பட் நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு அதே 1000 ஸ்கொயர் ஃபீட்டை 35 லட்சத்துக்கே ப்ராசஸ் பண்ணுறேன்னு ஓப்பன் கமிட்மெண்ட் வீடியோவில் கொடுத்துருக்காங்க. நம்ம சேனலில் எப்போவுமே இந்த ரேஞ்ச்குள்ளே நீங்கள் வாங்கிக்கலாம் அதெல்லாம் கிடையாது. கட் அண்ட் ரைட்டாக நான் என்ன ப்ரைஸோ அதை தான் அப்ஃப்ரண்ட்டாக ஷேர் பண்ணுவேன். அப்போ தான் அங்கே ப்ரோக்கரேஜ் சிஸ்டம் உடையுது. இவரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணும்போதே இவர் அந்த ப்ரைஸை ஃப்ளாட்டாக உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ 3 லட்ச ரூபாய் ஆஃபருங்க. அந்த 3 லட்சம் வச்சு நீங்கள் 3 சவரன் நகையை வாங்கிக்கலாம். இப்போ நம்ம அது மட்டும் இல்லை, 3 லட்ச ரூபாய் மட்டும் ஆஃபர் இல்லை, அதுக்கு மேலே ஒரு ஆஃபர் இருக்கு. அது சொல்லிட்டுமா? போக போக சொல்லலாம். எடுத்த உடனே சொல்லிட்டா என் வீடியோ ஃபுல்லா சரி, ஓகே, போக சொல்லுவோம் மேம். இதெல்லாம் சிட் அவுட்னு எனக்கு தெரியும். இது வந்து ஒரே இடத்துல எல்லாமே ஃபிக்ஸ் பண்றீங்களா? இல்ல மேம், இன்னும் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. கிட்ஸ்க்கும் எக்யூப்மெண்ட்ஸ் வருது, கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கும் எக்யூப்மெண்ட்ஸ் வருது. ஸோ செப்பரேட்டபிள் போர்ஷன்ஸாக நம்ம பிரிச்சிடுறோம். ஸோ வயசானவங்களுக்குலாம் ஒரு செக்ஷன் நம்ம கொடுத்துட்றோம், கிட்ஸுக்கு தனி செக்ஷன்ஸ் கொடுத்துட்றோம். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 15 to 20 மெட்டீரியல்ஸ் வரணும். அதுக்காக இது வெயிட்டிங்கில் இருக்குது மேம். ஆமாம், கவரே இன்னும் பிரிக்காமல் வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லாமே ஃப்ரெஷ் பீஸு, செகண்ட் ஹேண்ட்லாம் கிடையாது, நல்லா ஃப்ரெஷ் பீஸுங்க. நேரில் வந்தீங்கனாலே பார்க்கலாம். இது எல்லாமே இங்கே லேண்டு வாங்கினவங்களுக்காக இவங்க அமைச்சு தராங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த இடம் ஃபுல்லாக பார்க்காக மாற்றிடுவாங்க. என் கண்ணு ஃபுல்லாக அந்த டர்ஃப் மேலே தாங்க போயிட்டுருக்கு. சூப்பராக இருக்குது டர்ஃபு. 5000 எவ்வளோ இது மேம்? இது 5000 ஸ்கொயர் ஃபீட் மேம். கிட்டத்தட்ட எந்த ஒரு லே அவுட்லேயுமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய டர்ஃப் கொடுக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு இந்த OMR பெட்லேயே நான் சேலஞ்சிங்காக சொல்லுவேன், நம்மளுடைய டர்ஃபு தான் மேம் பெருசு. சூப்பர் சூப்பர் சூப்பர். இது போக லே அவுட் அந்த ப்ராப்பர்ட்டியில் என்னென்ன ஃபெசிலிட்டிலாம் பண்ணி தரீங்க? ப்ராப்பர்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 feet ரோடு இருக்குது, 24 feet ரோடு இருக்குது, 40 feet ரோடு இருக்குது. வெளியில் வர ரோடே 60 feet ரோடு தான் உங்களுக்கு. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே உங்களுக்கு 60 feet ரோடு தான். என் ஃபாலோவர்ஸ் எப்போவுமே டீட்டெயில்டு அனாலிசிஸ் தான் கேட்பாங்க. என்ட்ரன்ஸ்லேருந்து இந்த சைட் எப்படி இருக்குன்னு காமிக்கலாமா? கண்டிப்பாக காட்டலாம் மேம். அந்த பார்க் ஏரியாலேருந்து இங்கே வந்தாச்சு. நம்ம ஃபாலோவர்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக என்கிட்ட கேட்குறது, சைட் மேலே ஹை டென்ஷன் வயர் போகுமான்னு. கட்டே போடலை, நீங்களே பாருங்கள். பறவைங்க நிறைய இருக்குது பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பீஸ்ஃபுல் கம்யூனிட்டி. பொதுவாகவே இந்த மாதிரி லேண்ட் செக் பண்ண வரும்போது என் ஹஸ்பண்ட் வந்து பக்கத்தில் இருக்க ஏரியாலாம் செக் பண்ண போயிடுவார். ஓகே. செக் பண்ணிங்களா பக்கத்தில்? ஆமாம், ஷாக்கிங்கான நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். பக்கத்தில் கோத்ரேஜ் வரப்போதில்ல, அதோட ஸ்டார்டிங் ப்ரைஸு 6000 per square feet. நிஜமாவா? கண்டிப்பாக மேம், அதுதான் உண்மை. 6000 per square feet. அவங்க கூகுள்லேயே அவங்களுடைய கொட்டேஷன் எல்லாமே கொடுத்துட்டாங்க. நீங்கள் என்ன என்கொயரி பண்ணீங்க? 6000 per square feet. அட் த சேம் டைம் மினிமமாக 1200 square feet தான் வாங்கவே முடியும். 75 to 80 lakhs பட்ஜெட் வந்துடும் மேம். 1200 square feet. அப்படியா? ஆமாம் மேம். இதுதான் தெரிஞ்சு நான் ஷாக் ஆகிட்டேன். அதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பாதி இல்லை, 50 to 50% மேம் நம்மளது. சரி, நம்ம ஃபாலோவர்ஸ் அதையும் கேட்பாங்க, எங்கேயோன்னு நினைப்பாங்க. நம்ம அதுவும் காமிச்சிடலாமா? சைட்டு என்ட்ரன்ஸ் தான் மேம், வாங்க காட்டலாம். சரி வாங்க. இதுதான் சைட்டோட என்ட்ரன்ஸு. சைட்டுக்குள்ளே போகிறதுக்கான ரோடு. என் ஹஸ்பண்ட் சொன்னார்ல அந்த கோத்ரேஜ் இங்கே தானா? ஓ மேம், இது ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 70 to 80 acres வரும். பிளாட்டும் தனியாக பிரிச்சிட்டாங்க, இண்டிவிஜுவல் வில்லாஸும் தனியாக பிரிச்சிட்டாங்க, அப்பார்ட்மெண்ட்ஸும் கட்டுறதுக்கான ஸ்பேஸும் தனியாக பிரிச்சிட்டாங்க. அதெல்லாம் நெக்ஸ்ட் இயர் ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்களா? நெக்ஸ்ட் இயரில் மேம் 2030 தான் அவங்க ஹேண்ட் ஓவரே பண்ணுறாங்க. 2030 இன்னும் 3 வருஷம் இருக்குது. ஆமாம், 3 வருஷம் இருக்குது. அஃபிஷியலாக 3 வருஷம். ஆக்சுவல் ஹேண்ட் ஓவர் அவங்களோட அவங்களோடக்கு தான் மேம் தெரியும்.
ஸோ எதிர்க்க இருக்க சைட்டோட ப்ரைஸு 3 இயர்ஸ் கழித்து தரப்போகிற ப்ரைஸே வந்து பார்த்திங்கன்னா 6000 சில்லற. மினிமம் 70 லட்சம் வச்சாதான் 70 இல்லை 70 கூட வாங்க முடியாது மேம். மினிமம் 80 லட்சம் இருக்கணும் அங்கே. ஏன்னா பெரிய மைனஸ் என்னென்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து தான் பிளாட்டே ஸ்டார்ட் ஆகுது. உங்ககிட்ட நம்மக்கிட்ட 598லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இது ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லுவாங்க. ஏன்னா காத்ரேஜ் கம்பெனி இந்த என்டையர் லேஅவுட் வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு உங்கள் ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸும் இன்னும் அப்ரிஷியேட் ஆகும். நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு நான் தெளிவாக சொல்லிட்டேன், ஹை டென்ஷன் வயர் ப்ராப்பர்ட்டியில் போகலன்னு சொல்லிட்டு. அது நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிடும். காம்பவுண்ட் தாண்டி ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது, அதுக்கும் தாண்டி தான் வேறு எங்கேயோ போயிட்டுருக்காங்க பாருங்கள். ஏன்னா என் ஃபாலோவர்ஸ் அதெல்லாம் தெளிவாக நம்ம காம்பவுண்டுக்குள்ளேயே வராது மேம். நம்ம காம்பவுண்டுக்கும் அதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் ரேடியேஷனில் தான் மேம் அது போகுது உங்களுக்கு. அங்கே போகுது. இப்போது இன்னொரு விஷயம் நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு நான் சொல்லணும், இந்த சைட் வந்து வண்டர்லாக்கு எதிர்க்க தான் இருக்குது. இது ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை? ஆமாம் மேம். அப்படியே ஒண்டர்லா மேம். ஒண்டர்லாலேருந்து அப்படியே வாசலில் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி. இப்போ இந்த சைட்டோட என்ட்ரன்ஸே பாருங்களேன், செம்ம பெருசாக கொடுத்துருக்காங்க மேம். இந்த ஆர்ச்சி மட்டும் இல்லை மேம், வரக்கூடிய 4 ஆர்ச்சியுமே பியூட்டிஃபுல்லான என்ட்ரன்ஸ் ஆர்ச்சி தான் கொடுத்துருக்கோம். 4த்துலையுமே உங்களுக்கு ப்ராஜெக்டோட நேமை போட்டு தான் டிஸ்பிளே பண்ணுறோம். ஃப்ரண்ட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கேமரா வந்துடும். யார் வரா யார் போகிறான்றது அதுலேயே தெரிஞ்சிடும் மேம் உங்களுக்கு. இந்த சைட் வந்து எக்ஸ்க்ளூசிவாக இப்போ டெவலப் பண்ணிட்டு இருக்காங்கங்க. அதனால தான் மும்முரமாக ஒர்க்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஓஎம்ஆர்லேயே மிகப்பெரிய ப்ராஜெக்ட் கொடுக்குறதே நம்ம தான் மேம். அதுவும் கம்மி விலையில் கொடுக்குறோம். அதுவும் எல்லா அம்யூனிட்டிஸும் உள்ள ஏரியாவில் தான் நம்ம ப்ராப்பர்ட்டியே கொடுக்குறோம். இதெல்லாம் ஒரு வரப்பிரசாதம் மாரி மேம். இதை கிடைக்கும் போதே பயன்படுத்திக்க சொல்லுங்கள். அதுவும் உங்கள் ஃபாலோவருக்கு நான் எதுவுமே பார்க்காமனாலும் 300 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் உங்களுக்கு. நம்ம ஃபாலோவர்ஸை இவர் பார்க்காமலே நம்ம ஃபாலோவர்ன்ற ஒரு ஐடென்டிட்டியே போதும், இவர் ஃப்ளாட் 300 ருபீஸ் டிஸ்கவுண்ட் தரேன்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக இந்த சைட் வந்து ஓஎம்ஆருக்கு ஈஸி ஆக்சஸ் இருக்கிற சைட் தான். இப்போ நான் நிற்கிறேன்ல, அங்கே தெரியுது அப்பார்ட்மெண்ட், அந்த ரோடு தான் ஓஎம்ஆர் ரோடு. சரிங்களா? இங்கேருந்தும் உங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்துருவாங்க. இது பக்கத்தில் பூர்வங்காரா வருது, இது பக்கத்தில் காசா கிராண்ட், எல்லா ப்ராஜெக்ட்ஸும் இங்கே நியர்பை வருது. இருந்தாலும் இப்போ கட்டிட்டு குடி வரவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற என்டர்டைன்மெண்ட் ஜோனாக இருக்கட்டும், பக்கத்தில் இருக்கிற அம்யூனிட்டிஸ்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. கண்டிப்பாக மேம். காமிச்சிடலாமா? கண்டிப்பாக காமிச்சிடலாம். தையூர் ஃபுட் ஸ்ட்ரீட் வந்துட்டோம். இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இந்த ஃபுட் ஸ்ட்ரீட் வந்து ஃபுல் ஸ்ட்ரெச்சில் இருக்கும். இங்கே ஸ்டார்ட் ஆகி அந்த எண்ட் வரைக்கும் போட்டு பாருங்க. தையூர் உணவு விடுதி. ஆமாம். நம்ம சைட்லேருந்து இது எவ்வளோ தூரம்? கேளம்பாக்கம், தையூர், நெக்ஸ்ட்டு நம்ம சைட்டு தான். இங்கே ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் இருக்குது. அந்த ஸ்ட்ரெச் கூட அப்பார்ட்மெண்ட் தான் பாருங்களேன். அந்த ஸ்ட்ரெச்சும் அப்பார்ட்மெண்ட்டு, இதுவும் அப்பார்ட்மெண்ட்டு, இதுவும் அப்பார்ட்மெண்ட். இங்கே ஆக்சுவலாக வில்லா பிளாட்ஸே கிடையாதா? பிளாட்ஸ் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய், 7000 ரூபாய், 8000 ரூபாய் ப்ரைஸில் வரும். நம்மளது சைட்டு ரொம்ப கம்மி தான். நம்ம ஃபாலோவர்ஸ் எப்பவுமே தெளிவாக கேட்பாங்க, பட்ஜெட்டோட சொல்லுங்க. இந்த பர் ஸ்கொயர் ஃபீட்லாம் வேணும்னு கேட்க மாட்டாங்க. ஓகே. 1000 ஸ்கொயர் ஃபீட்னா இங்கே மெயின் ரோட்ல எவ்வளோ, உங்கள் சைட்டில் எவ்வளோன்னு கேட்பாங்க. நீங்கள் கொட்டேஷன் வாங்கி பார்த்தீங்கன்னா அது 70 லட்சம் ரூபாயிலேருந்து 1 கோடி ரூபா வரைக்கும் போவோம். நிலம் மட்டும், வீடோட கிடையாது, நிலம் மட்டும். நிலம் மட்டும். இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டே நம்ம 35 லட்ச ரூபாய்க்கே கொடுக்குறோம். 1000 ஸ்கொயர் ஃபீட்டு இந்த மெயின் ரோட்ல உங்களுக்கு 6000 சொல்றது ஆக்சுவலாக கம்மி. இந்த மெயின் ரோட்ல 8000க்கு மேலேயே போகும். அதனால தான் நிறைய பேர் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டிட்டு இருக்காங்க. இதே ப்ராப்பர்ட்டி, இதே சைஸு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் உங்களுக்கு வெறும் 35 lakhsலேயே கிடைச்சிரும். சரி, ஃபுட் ஸ்ட்ரீட் தான் இங்கே பக்கத்தில் இருக்குன்னு பார்த்தா பக்கத்தில் என்டர்டெயின்மெண்ட் ஜோனும் இருக்குது. அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. ஃபுட் கோர்ட்க்கு பக்கத்துலேயே இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் ராக்கி சினிமாஸ். எல்லாமே ஒரே ஸ்ட்ரெச்லேயே இருக்குது. இந்த சைட்லேருந்து ஈஸியாக ஃபுட் கோர்ட்டாக இருக்கட்டும், என்டர்டெயின்மெண்ட் ஜோனான சினிமாஸும் பார்த்துக்கலாம். கேளம்பாக்கமாக இருக்கட்டும், நாவலூராக இருக்கட்டும், சோழிங்கநல்லூராக இருக்கட்டும், அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ ரீசெண்டாக வந்து ட்ரெண்ட் பண்ணிகிட்ருக்கிற ராக்கி சினிமாஸ் இதுதான். ஏன்னா இங்கே பெரிய ஐமேக்ஸ் தேட்டர் இருக்குது. ஐமேக்ஸ் தேட்டர் இருக்குது. நம்ம சைட்லேருந்து 5 மினிட்ஸே இந்த தேட்டருக்கு வந்துடலாம். சப்போஸ் ஈஸியாக போகணும்னு நினைக்கிறாங்க, மகாபலிபுரம் போகணும்னு நினைக்கிறாங்கன்னா ஸோ அப்படியே இங்கேயே பாருங்கள். அப்படியே அந்த ரோடு கட் ஆகுது இல்லைங்களா, கார் கட் ஆகுது இல்லைங்களா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈசிஆர் மகாபலிபுரம் பாண்டிச்சேரி போகிற ரோடு தான். ஸோ ஈஸியாக சிட்டி டிராஃபிக்லேருந்து எஸ்கேப்பும் ஆகிடலாம். அழகாக உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு குயிக்காக போயிட்டு வந்துடலாம். கேளம்பாக்கம் டிராஃபிக்கில் மாட்ட தேவையில்லை, சோழிங்கநல்லூர் டிராஃபிக்கில் மாட்ட தேவையில்லை. அதே ஓஎம்ஆர் ஐடி ஹப்புக்கு ஈஸியாக நீங்கள் குயிக்காக ரீச் ஆகிற பிளேஸில் தான் இருக்குது ப்ராப்பர்ட்டி. இங்கே ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்ஸ் தாங்க இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது. இங்கேருந்து போகிற ஸ்ட்ரெச்லேயும் அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் இருக்குது. இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்லலாம் வீடு வாங்கும்போது 4 BHK கூட வாங்கிக்கலாம். ஆனால் 1 வருஷத்துக்கு மேலே இடம் பத்தாமல் போயிடும். யூடிஎஸ் வந்து கம்மியாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் வாங்கும்போது அதோடைய விளைவு தெரியாது. 1 வருஷத்துக்கு அப்புறம் அது போர்டு லைஃப் ஆகிடும். அதே ஒரு பிளாட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த சிரமமும் இருக்காது. அதுவும் நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக நம்ம ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ சைட் பக்கத்தில் இருக்க என்டர்டெயின்மெண்ட் ஜோன்லாம் காமிச்சாச்சு. ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா வேளாமால் வித்யா மந்திரி ஸ்கூல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிகேன் SSN காலேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் இருக்குது.
அப்போலோ மெடிக்கல் காலேஜ் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ப்ரீ ஸ்கூல்லேருந்து சிபிஎஸ்சி ஸ்கூல்லேருந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லேருந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் என்னென்னா சைட்டுக்குள்ளேயே ஒரு 2.5 ஏக்கரில் நம்மளே ஸ்கூல் கொடுத்துட்றோம். பில்லபாங் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். சரி, இப்போ சைட்டுக்கு போயிடலாம். ஓகே, பக்கத்தில் இருந்த அம்யூனிட்டிஸ்லாம் உங்களுக்கு காமிச்சாச்சு. அங்கே இருக்கிற அப்பார்ட்மெண்ட் தாண்டி அங்கே இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸில் அதுதான் OMR ரோடு. சைட் இங்கே தான் இருக்குது. ஆனால் ஆக்சஸ் வந்து உங்களுக்கு வண்டர்லா வழியாகவும் வந்துக்கலாம். ஃப்யூச்சரில் உங்களுக்கு இங்கேயும் ஆக்சஸ் ஈஸியாக கொடுத்துருவாங்க. இப்போ நான் உங்களுக்கு இந்த சைட்டை பற்றி சொல்கிறேன் மேம். இன்னொரு ஆக்சஸ் இருக்குது மேம், அதை நான் சொல்லிடுறேன். சொல்லுங்கள். இப்போ காக்ரேஜ் உள்ளே வராங்க இல்லைங்களா, அவங்க பாம்பே பேஸ்டு கம்பெனி. ஓகேங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அக்ஷயாலேருந்து ஒரு லெஃப்ட் ஒன்று கட் ஆகும். அந்த ரோடுக்கு அவங்க கோக்ரேஜ் வழிக்கு ஒண்டர்லாவும் கோக்ரேஜும் சேர்ந்து தனியாகவே ஒரு ரோடு வாங்குறாங்க. இந்த ரோட்லேருந்து ஈஸி ஆக்சஸாக நம்ம சைட்டுக்கு சீக்கிரமாகவே ரீச் ஆகிடலாம். நீங்கள் இது ஒரு பெரிய பெனிஃபிட்னு தான் நான் சொல்வேன். இப்போ சைட்டோட என்ட்ரன்ஸ் வந்து பெரிய ஆர்ச் இருக்குல்ல, அது மட்டும் இல்லாமல் 2-3 என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கீங்கல்ல? ஆமாம் மேம். ஏன் இது 30 ஃபீட் ரோடு மேம் நம்ம நிற்கிறது. இதில் கிராண்டான என்ட்ரன்ஸ் ஆர்ச் நம்ம கொடுத்துட்டோம். மற்றது எல்லாம் இருக்கிற ரோடு 24 ஃபீட் ரோடு. அதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன கிராண்ட் ஆர்ச் கொடுத்துருக்கோம். ஸோ ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் மட்டும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் நிறைய என்ட்ரன்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்க. 4 வேலையும் உங்களுக்கு கிராண்டான என்ட்ரன்ஸ் ஆர்ச் இருக்கு மேம். சூப்பர். உங்கள் நம்பரை மறுபடியும் சொல்லிடுங்க, நோட் பண்ணி மேம். என்னுடைய நம்பர் 8925322116. நீங்கள் சைட்டு பார்க்கணுன்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சைட்டை வந்து பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபாலோவர்ஸ் வந்தாங்கன்னா இந்த ப்ரௌச்சர்லாம் கொடுத்துருவீங்களா? எல்லாமே கொடுத்துருவோம் மேம். இந்த ப்ரௌச்சரில் உங்களுக்கு பிளாட்டை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. ஓ, இத்தனை பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்கா? ஆமாம் மேம், இவ்வளோ பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குது. பின்னாடி அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ரோடு பார்த்தீங்கன்னா 60 ஃபீட் ரோடு. நீங்கள் சைட் என்ட்ரன்ஸ் ஆகிறதுலேருந்து இது 60 அடி ரோடில் தான் வரும். 60 அடி ரோடில் எங்கேயுமே நம்ம பிளாட் கிடைக்காது. இப்போ நம்ம நிற்கிறோம்ல, அது எங்க? இது 30 ஃபீட் ரோடு மேம். இதோ இருக்கு பாருங்க, கிராண்ட் என்ட்ரன்ஸ் ஆச்சு. 30 ஃபீட் ரோட்ல. ஓகே. நான் இப்போ நின்னுட்டு இருக்கேன்னா நம்ம ஸ்டார்டிங்ல பேசின டர்ஃப் இங்க இருக்கு. ஆமா மேம். சோ நான் இங்க நின்னுட்டு இருக்கேன். ஆமா, எக்ஸாக்ட்டா நீங்க இங்க நிக்கிறீங்க மேம். இது ஃபுல்லா 60 அடி ரோடு, இது 30 அடி ரோடு, இந்த 4 ரோடும் 24 அடி ரோடு மேம். சூப்பர். ஓகேங்களா. அப்படியே ப்ரௌச்சருக்கு பின்னாடி அப்படியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா அம்யூனிட்டிஸும் இந்த லொகேஷனை பத்தி எல்லாமே கிளியரா இருக்கும் மேம். உங்களுக்கு இந்த இடத்துலயே நாங்க ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 4 ப்ராஜெக்ட் பண்ணோம் மேம். நாங்க பண்ணும்போது 2000 ரூபாய் 2500 ரூபாய் மேம். இன்னைக்கு அங்க விலை வந்து 6000 ரூபாய் மேம். நாங்க ஒரு வீக் டேல வந்திருக்கோம். இன்னைக்கே நிறைய சைட் விசிட்லாம் வருது. வாக்கின் வரவங்களே வந்துருவாங்களா வண்டர்லாக்கு? ஆமா, வாக்கின்ல வரவங்களே டைரக்டா வந்து விசிட் பண்ணி பிளாட்டை புக் பண்ணிட்டு போறாங்க. இப்போ என் ஃபாலோவர்ஸ்க்கு ஒரு டவுட் இருக்கும். ஓகே. இப்போ 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தான் நான் பட்ஜெட் சொல்லியிருந்தேன். 35 லட்சம் வச்சா 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கலாம். ஓகே. எவ்வளவு மினிமம் பட்ஜெட் இருந்தா பிளாட்ஸ் வாங்கலாம்? 21 lakhs இருந்தாலும் இங்க ஒரு பிளாட் வாங்கலாம் மேம். அப்புறம் ஃபோன் பண்ணா அதிகம்னு சொல்ல போறீங்க? வாய்ப்பே இல்லை மேம். 21 லட்ச ரூபா இருந்தா அவங்களுக்கு ஒரு பிளாட் வாங்கலாம் மேம். அப்படியா? அதோட சைஸும் காமிச்சிடலாமா? காமிச்சிடலாம் மேம். இதுதான் மேம் உங்களுக்கு 21 லட்ச ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய பிளாட் மேம். இவ்ளோ பெரிய பிளாட்டா? ஆமா மேம். 21 லட்சம்? 21 லட்சம் மட்டும்தான் மேம். இவ்ளோ அம்யூனிட்டிஸோடவா? எல்லா அம்யூனிட்டிஸோட சேர்த்து 21 லட்ச ரூபா தான் மேம் பிளாட். அவ்வளவு பெரிய டர்ஃப், கிட்ஸ் ப்ளே ஏரியாவா இருக்கட்டும், எல்லாமே சேர்த்து இந்த 21 லட்சம். 21 லட்ச ரூபாய்க்கு பிளாட் கிடைக்கும் மேம் நம்ம கிட்ட. இது வந்து பாக்ஸ் பிளாட்னு சொல்வாங்கங்க. பாக்ஸ் பிளாட்னா கோணல் மாணலான பிளாட்ஸ் கிடையாது. கரெக்டான சைஸ் இருக்கும். இப்போ ஃப்ரண்ட் என்ன பாருங்க. ஃப்ரண்ட்ல என்ன சைஸ் இருக்கோ, இது எத்தனை சைஸ்ப்பா ஃப்ரண்ட்ல? ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 20 அடி வரும் மேம். உங்களுக்கு ஃப்ரண்ட்ல 20 அடினா இதோட எண்டும் உங்களுக்கு 20 அடி இருக்கும். இப்போ இந்த சைடில் உங்களுக்கு இருக்கிற மெஷர்மெண்ட் தான் இந்த சைடும் இருக்கும். ஸோ எல்லா சைடும் கரெக்டாக இருக்கிறது தான் பாக்ஸ் பிளாட்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளாட்டுக்குமே நம்ம இண்டிவிஜுவலாக பைப் லைனே போட்டு கொடுத்துட்டோம் மேம். உள்ள கிட்டத்தட்ட ஒரு 4-5 போர் இறக்கி உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பைப் லைனே போட்டு கொடுத்துட்டோம். ஆல்மோஸ்ட் ஆமாம் மேம். எல்லா செடிக்கும் நம்ம பைப் லைன்லேருந்து தான் மேம் தனி போகுது. இதுதான் மேம் பைப் லைனு. ஓ, இந்த பிளாட்டுக்கான பைப் லைன் இது. ஆமா மேம். பக்கத்து பிளாட்டுக்கான பைப் லைன் போய் காட்டுங்க பாருங்க மேம். பைப் லைன் காமிச்சிருங்க வீடியோல ஃபாலோவர்ஸ். இங்க பாருங்க. சரி, இப்போ ஃப்ரண்ட்ல இருக்குல்ல. ஓகே. இப்போ நான் இந்த பிளாட் நான் இங்க வாங்குறேன்னா என்னோட பிளாட் இங்கே இருந்து ஆரம்பிக்குது இல்ல? ஓகே மேம். ரோட் அங்க முடியுது. ஓகே. ஸோ இதுக்குன்னா நான் பே பண்ணுவேன். ஓகே. நான் யூஸ் பண்ணிக்கலாம் தானே? நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் மேம். அதுக்கு எந்த சார்ஜஸும் இல்லாது. அது உங்க சொத்துல தான் மேம் வரும் உங்களுக்கு. அப்படியா? ஆமா மேம். இது போக ஒவ்வொரு பிளாட்லயும் உள்ள ஸ்ட்ரீட் லைட்ஸ், சிசிடிவி கேமரா, வைஃபை நெட்வொர்க் எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா மேம்? அதுவும் நம்ம கிட்ட இருக்கு மேம். ஒரு அந்த குட்டி பிளாட் பெரிய பிளாட்லாம் இல்ல. ஒவ்வொரு பிளாட்டுக்கும் சிசிடிவி கேமரா, ஒவ்வொரு பிளாட்டுக்கும் வைஃபை நெட்வொர்க் கனெக்ஷன், ஒவ்வொரு பிளாட்டுக்கும் உங்களுக்கு வந்து சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் நம்ம கொடுத்துட்றோம். சப்போஸ் லோன் போறாங்கன்னா எவ்வளவு நாள் வரைக்கும் வெயிட் பண்ணலாம்? லோன் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு 15 days வெயிட் பண்ணணும் மேம். ஒரு 1 weekல சாங்ஷன் எடுத்துருவோம். அவங்க நல்ல நாள் பார்ப்பாங்க. அந்த நாளில் நம்ம டைம் கொடுத்து அவங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 100% லோனும் பண்ணுறோம் நம்ம. 100% லோனும் ப்ராசஸ்? கண்டிப்பாக மேம். 100% லோன் பண்ணலாம். ஏன்னா இங்கே கவர்மெண்ட்டோடைய கைட்லைன் வேல்யூவே 3000 rupees மேம் per square feet. இப்போ நம்ம ஃபாலோவர்ஸ் இங்கே வந்து இந்த லேண்டை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சா எவ்வளோ அமௌண்ட் இருந்தால் பிளாக் பண்ணலாம் மேம்? 25,000 பிளாக்கிங் அமௌண்ட் மேம்.
1 lakh புக்கிங் அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ்லேருந்து பேரண்ட் டாக்குமெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவோம். பில்லும் நம்ம சேம் டேயில் கொடுத்துருவோம். அவங்க லீகல் பார்த்துட்டு இந்த இடத்துல ஒரு கொரி கூட இருக்காது, எல்லாமே நம்மளே கிளியர் பண்ணிட்டோம். இருக்கிற எல்லா பேங்க்லேயும் ஏபிஎஃப்பும் வாங்கிட்டோம். இப்போ எல்லா பேங்க்ஸும் லோனே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய பர்சனலுக்காக அவங்க லீகல் பார்த்தாலும் எந்த ஒரு கொரியும் வராது. வந்துச்சுனாலும் நான் அந்த கொரியை நான் கொடுக்குறேன். 1 lakh புக்கிங் அட்வான்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் ஒரு 15 days டைம் எடுத்துகிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் கட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாமா. ஸோ 25,000 கொடுத்தாலே அழகாக இந்த ப்ராப்பர்ட்டியை அவங்க பிளாக் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியோட தண்ணி குவாலிட்டியை செக் பண்ணணும்னா பண்ணிக்கலாமா? கண்டிப்பாக பண்ணலாம் மேம். உள்ள போர் போட்டிருக்கோம், தண்ணி மோட்டர் ஆன் பண்ணால் வரும். நான் உங்களுக்கு பிடிச்சும் காட்டுறேன். 17.1 feet தண்ணி வந்துருச்சு. அக்வா தண்ணி மாரியே உங்களுக்கு இருக்கும் மேம். அப்படியா? ஆமாம் மேம். பியூரிஃபையரே போட வேண்டாம், பியூரஸ்ட் வாட்டர் நம்ம லேண்டில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த சைட் பற்றின டீட்டெயில் வாக் த்ரூ நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு நான் கொடுத்துட்டேன். சைட் பக்கத்தில் இருக்க ஆக்சஸாக இருக்கட்டும், சைட்குள்ளேயே இருக்கிற ஸ்கூலாக இருக்கட்டும், எல்லாமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். லைவாக வண்டர்லா அந்த ஜாயிண்ட் வீல் அழகாக சுற்றிட்டு இருக்குங்க. அதை பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. நீங்களே பாருங்களேன். வண்டர்லாக்கு எதிர்க்கே ரொம்ப அழகான ஒரு ப்ராப்பர்ட்டி, செம்ம பெரிய ரோடு. இதுவே 30 feet ரோடு மாதிரி தான் இருக்குது. இதுக்கும் தனியாக ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈச் அண்ட் எவ்ரி ரோடுக்கும் தனித்தனி என்ட்ரன்ஸ் வரும் மேம். நல்ல க்ளீனாக டெய்லி எம்ப்ளாயீஸை வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் லைவாக வரும்போதும் பார்க்கலாம், நிறைய எம்ப்ளாயீஸ் மும்முரமாக எப்போவுமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி உங்களுக்காகவே உங்களோட மார்க்கிங்க்கு அழகாக ஒரு காம்பவுண்ட் போட்டு தர, சேம் டைம் உங்களுக்கு டர்ஃபாக இருக்கட்டும், கிட்ஸ் ப்ளே ஏரியாவாக இருக்கட்டும், பெரியவங்க அழகாக வாக்கிங் போயிட்டு வரதுக்கான வாக்கிங் ஏரியாவாக இருக்கட்டும், எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. நிலத்தோட விலை மட்டும் எப்போவுமே ஏறிக்கிட்டே தாங்க இருக்கும். அதனால் வயசாக யோசிச்சு நெக்ஸ்ட்டு 3 monthsலேயே இந்த அழகான ப்ராப்பர்ட்டி வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணி உங்கள் சந்ததிக்கு நல்ல நிலத்தை பாஸ் பண்ணுங்கள். என்னோடய வாழ்த்துக்கள். மேம், இன்னொரு ஆஃபர் ஒன்று கொடுத்துட்றேன். இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க பட்டா வாங்குவாங்க இல்லைங்களா, அந்த செலவு அவங்க பண்ணவே இல்லை. அவங்க ஃபாலோவருக்கு அந்த பட்டாவும் நான் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றேன். அப்படியா? கண்டிப்பாக. ஆல்ரெடி ப்ரைஸ்லேயே 300 rupees கம்மியாக பண்ணித்தரேன்னு நம்ம பரத் நம்மளுக்காக கமிட்மெண்ட் கொடுத்துருந்தாரு. நம்ம சேனல் ஃபாலோவர்ஸ்க்காக தான். இதே ப்ராப்பர்ட்டியை நீங்கள் நிறைய சேனலில் பார்க்கலாம். 4000 4500 தான் கோட் பண்ணுவாங்க. அங்கேருந்து டவுன் பண்ணி தான் 3800க்கு செல் பண்ணுவாங்க. பட் அப்ஃப்ரண்ட்டாக வீடியோ ஸ்டார்டிங்லே நம்ம ஃபாலோவர்ஸ்க்காக எக்ஸ்க்ளூசிவாக ப்ரைஸை நான் ஷேர் பண்ணிட்டேன். இவர் நம்பரையும் ஷேர் பண்ணிட்டேன். பரத், என்னோட ஃபாலோவர்ஸ் NRIஸ்லாம் நிறைய பேர் பார்ப்பாங்க. ஓகே மேம். தமிழ்நாட்டிலேருந்து மற்ற சைட்லேருந்தும் பார்ப்பாங்க. ஓகே மேம். அவங்களுக்கு OMR பற்றி பெருசாக தெரியாது. ஓகே மேம். நீங்கள் அவங்களுக்கு எஜுகேட் பண்ணி நம்ம அங்கே மெயின் ரோட்லலாம் காமிச்சோம் இல்லையா, ஓகே, அதுவாக இருக்கட்டும், வண்டர்லாவாக இருக்கட்டும், இது எல்லாமே காமிச்சு அவங்களுக்கு நல்லா எஜுகேட் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். கண்டிப்பாக A to Z ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியே அவங்களுக்கு நான் அந்த ப்ராப்பர்ட்டியை கொடுக்குறேன். அவங்க பிளாக் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் மூவ் பண்ணும்போது கூட இருந்து நல்லா சப்போர்ட். A to Z அவங்க புக் பண்ணிட்டு லாஸ்ட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற வரைக்கும், அவங்களுக்கு டாக்குமெண்ட் கையில் வாங்கி கொடுக்குற வரைக்கும் நான் சப்போர்ட் பண்ணுவேன் மேம். வீடு கட்டுறாங்கன்னா வீடு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுப்போம் மேம். நீங்கள் அவங்க CCTV கேமராவில் அவங்க வரணும்னு கூட அவசியம் இல்லை. அது என் வீடு மாதிரியே இருந்து அவங்க கேமராவில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நானே கூட இருந்து ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்றேன் மேம். தேங்க்ஸ். பட்டாவும் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றேன். சூப்பர் பரத். ஓகே மேம். பார்த்துக்கோங்க, உங்கள் நம்பர் சொல்லிவிடுங்க ஃபாலோவர்ஸ். 8925321016. எனக்கு வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணுங்கள். சைட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி கால் பண்ணுங்கள். நான் சைட்லேயே தான் இருப்பேன். பரத் என்னுடைய பேர். நீங்கள் வாங்க, உங்களுக்கு கனவு இல்லத்தையோ ஃப்ளாட்டையோ நான் உங்களுக்கு சொந்தமாக்கி தரேன்.